பாக்கியலட்சுமியில் ஈஸ்வரி நினச்ச மாதிரியே கோபி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் கோபி ஈஸ்வரி நினச்ச மாதிரி தனியாக வராமல் ராதிகாவையும் கூட சேர்த்து அழைச்சிட்டு வராரு. அதை பார்த்த ஈஸ்வரி எவ்வளோ சொல்லி ராதிகாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் கோபி டக்குன்னு எனக்கு அம்மா ரொம்ப டென்ஷனா பதட்டமாஞ்சா நெஞ்சை வலிக்குதுமா அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு கையில் உட்காந்துறாரு. உடனே ஈஸ்வரி பதறி போயிட்டு என்னப்பாச்சு எதுப்பாச்சு அப்படின்னு கோபியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் கோபிக்கு அப்போ உண்மையாகவே நெஞ்சு வலி வரவே இல்லை. ராதிகாட்டையும் அதே நாடகத்தை போட்டு தான் ராதிகாவை ஒரு வழியாக ஒத்துக்க வச்சு இங்கே பாக்கியா வீட்டுக்கு அழைச்சி வந்திருக்காரு கோபி. அதே மாதிரி ஈஸ்வரியாவும் இங்கே நடித்து ஏமாத்துறாரு. ஸோ ஏமாத்துறதுனால இங்கே ஈஸ்வரியும் சரிதான் போன்னு அமைதியாக விட்டுறாங்க. இங்கே ராதிகாவும் மயோ அழைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. கோபியும் அம்மா நான் போய் கொஞ்சம் படுக்கிறேம்மா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா கோபி நீ எதுவும் பதட்டப்படாதப்பா, டென்ஷன் ஆகாதப்பா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா, சரியா அப்பா அழைச்சிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வைடா போடா அப்படின்னு சொல்லி கோபியை அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. இதை பாக்கியா எல்லாத்தையும் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. பார்த்த ஈஸ்வரி கோபி உள்ளே போனதுக்கு அப்புறமா ராதிகாவை கூப்பிட்றாங்க. ராதிகா வராங்க. ராதிகா அவன் தான் அறிவு இல்லாமல் உனக்கு கூட்டிகிட்டு வந்தா, நீ ஏன்டி இங்கே வந்த, உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கா நீங்கள் வந்த, ஏற்கனவே நீ இங்கே வந்து இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நோகடிச்ச சாகடிச்ச, அவங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ என்ன அடுத்தது, நீ என்ன தீர்த்துக்கட்டலாம் நீங்கள் வந்திருக்கியா, இங்கே பாரு உனக்கு நான் என்ன சொன்னேன், அவனை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போன்னு தான் சொன்னேன். ஆனால் நீ என்னடி அவன் கால் சுற்றின பாம்பு மாதிரி இங்கேயே சுற்றிட்டு வந்துட்டுருக்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருடைய வீடு, இது பாக்கியோட வீடு, நானே இங்கே ஒண்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவன் தான் கூப்பிட்டான்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இப்படி இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே ராதிகா இங்கே பாருங்கத்த திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாது. அவர் என்கிட்ட சொன்னப்போ என்னமா சொன்னார், அம்மா கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ எனக்கு நெஞ்சு அடிக்கடி வலிக்குது, நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என் கூட இருன்னு வந்து என்கிட்ட கெஞ்சினார் உங்கள் புள்ள, அதனால தான் நானும் என் பொண்ணும் வந்தோம். அது மட்டும் இல்லை, அவர் உங்கள் கூட இருக்கணும், உங்களை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றாரு, அதனால தான் உங்களை தேடி இங்கே வந்திருக்காரு. உங்களால் இங்கே இருக்க முடியும்னா இங்கே இருப்போம், இல்லையா என் வீட்டுக்கு நீங்கள் வரதுனா தாராளமாக வாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன், நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. என்னடி என்ன ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கியா, ஓ என் புள்ள உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேனுங்க திமிரா, இங்கே பாரு இது ரொம்ப நாள் நீடிக்காது புரியுதா, நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஏதோ என் பிள்ளைக்கு இப்போது உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன், அதுக்காக நான் எல்லா நாளுமே பொறுமையாக போவேன்னு எதிர்பார்க்காத. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, இப்போயே என் பிள்ளைகிட்ட சொல்லி ஒன்று கழுத்தை பிடிச்சி சொல்லி தள்ளிடுவேன் புரியுதா, அதனால் கொஞ்சம் வாழலாம் சுருட்டிக்கிட்டு முன்னாடி மாதிரி எய்த்து பேசிக்கிட்டு தான் விருப்பத்தை இருக்கலாம்னு நினைக்காத. இது எங்களுடைய வீடு, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ இருக்கணும். அப்படி இருந்தால் நீ போனால் போகணும், நான் இங்கே விட்டு வைப்பேன், இல்லையா உடனே உன்னை கழுத்தை அப்படி சொல்லி தள்ளிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே மயோ வந்துட்டு, ஏன் பாட்டி எங்கள் மேலே என்ன பாட்டி உங்களுக்கு கோவம், நானும் அம்மா உங்களுக்கு என்ன பண்ணோம், ஏன் எங்கள்கிட்ட மட்டும் இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க, அடிச்சு வாய மூடு, உனக்கு என்ன தெரியும், பெரியவங்க பேசும்போது குழந்தைங்க வந்து பேசக்கூடாதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்துருக்காளா உன்னைய அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே ராதிகா, என்னத்த ஏன் குழந்தைகிட்ட இப்படி பேசுகிறீங்க, அவள் என்ன பாட்டிங்க உரிமையில் தானே பேசுனா, அது மட்டும் இல்லை நான் எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னான், அதை சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசணுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு ராதிகா கேட்கவும், ஈஸ்வரி என்னடி பாத்தியா வந்த உடனே உனக்கு வாய்க்குள்ளே பதிகமாச்சு, இங்கே பாரு இந்த மாதிரி வாட்டி பேசினா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இதை போனா போன வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறியா அப்படின்னு சொல்லவும், பாக்கியா உடனே அத்தை நீங்கள் எப்படி தப்பு அத்தை, அந்த குழந்தை இப்போ என்ன சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவப்படுறீங்க, அவள் சரியாக தானே கேட்டா, அவளையும் அவங்க அம்மாவையும் நீங்கள் ரொம்பவுமே அசிங்கப்படுத்துறீங்க, அது ஏன்னு கேட்டுச்சு, அதுக்காக குழந்தைகிட்ட போய் இப்படி பேசினா எந்த ஒரு அம்மாவும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அத்தை, ஏன் இனியா வந்து பேசும்போது இதை தான் நானும் சொல்லுவேன், பெரியவங்க பேசும்போது நீ ஏன் குறுக்க பேசுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு உங்களுக்கு கோவம் வருதுல அத்தை, எதுக்காக இனியா இப்போ திட்டுற நீ அப்படின்னு சொல்லி, இனியா பேசுறது கரெக்டு தான் சொல்லி கோவப்படுறீங்களே, அதே மாதிரி மயோடைய அம்மாவை பேசினா அப்புறம் மயோ கேட்க தானே செய்வா, அத்தை நீங்கள் வயசில் பெரியவங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நீங்கள் ஏன் இப்படி சில்லித்தனமாக சின்ன பிள்ளைங்க மாதிரி போய் சண்டை போட்டுருக்கீங்க, விடுங்க அத்தை. பாக்கியா என்னடி பேசுகிற, நான் உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ அவள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இத்தனை நாள் கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, இப்போ கோபி ராதிகா அழைச்சி வந்திருக்கான், இதை மட்டும் இப்படி ஒத்துக்கிற, இந்த ராதிகா எதுக்காக இங்கே இருக்கணும், இத்தனை நாள் இது என் வீடு என் வீடுன்னு சொன்னேன், இப்போ மட்டும் எங்கடி போச்சு உனக்கு, இது மட்டும் உன் வீடு இல்லையா, இப்போ உன் வீட்டில் இருக்கா ராதிகா வந்திருக்கா, அவள் வெளியே போக சொல்லு முதல்ல. ஓ அத்தை சூப்பர்த்த சூப்பர்த்த, அப்போது இத்தனை நாள் நான் உங்கள் காதில் கற்றுனதெல்லாம் உங்களுக்கு விழவே இல்லை, இன்றைக்கி மட்டும் இப்போ எடுத்த இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறீங்க, அப்போது இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா இது என் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னைக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட
கோபி உடம்பு சரியாமல் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போதே சொன்னேன், அவரை ஒழுங்காக ராதிகா வீட்டு அழைச்சிட்டு போங்க. ஏன்னா அவங்க தான் அவருடைய மனைவி. என்னைக்கா இருந்தாலும் அவர் அங்கே தான் போகணும், அதுதான் சரியாக இருக்கும், அவரும் அங்கே தான் போவார் அப்படின்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் கேட்கவே இல்லையே. என் பேச்சை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருந்தா இன்றைக்கி இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது. ஆனால் நீங்கள் கோபி என் புள்ள, என் கூட தான் இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன், உடம்பு சரியில்லை, அது இதுன்னு என்னென்ன சொன்னீங்க. என்னென்னமோ சொல்லி அவரை இங்கேயே இருக்க வச்சிங்க. ஆனால் அவர் இப்போது நான் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு பட்ட மாதிரி பிடிச்சிருக்குல்ல, அது மாதிரி ராதிகா கூட இருக்கிறது எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ராதிகா சொல்லி இங்கே உட்கார வச்சுருக்காரு. ஆக மொத்தத்தில் பிள்ளையார் சொல்லி போடுறது யாரத்தை? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. நீங்கள் பண்ண தப்பு தான் இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்து நிற்கிது. இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ராதிகா இங்கே வந்ததுனால கோபியை எதுக்காக உள்ளே விட்டு வச்சுருக்க, ராதிகாவை ஏன் உள்ளே விட்டு வச்சுருக்க, வெளியே அனுப்புன்னு சொல்கிறீங்க. அதுலேயும் அப்போ கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ராதிகாவை மட்டும் அனுப்பு, கோபிங்க இருக்கட்டும்னு சொல்லி கோபிக்கு மட்டும் நீங்கள் ஜாமீன் போடுவீங்க. கோபிங்க இருக்கணும் அப்படிங்கும்போது கோபி ராதிகாவும் இங்கே தான் இருப்பாங்க, ராதிகாவும் இங்கேயே இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன அதனால் பிரச்சனை. என்ன பாக்கியா இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா பாக்கியா? நீ ஏன் பாக்கியா இப்படி இருக்க? அத்தை, நான் எப்படி இருக்கேன்? கரெக்டாக தான் தருணா இருக்கேன். பாக்கியா, உனக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாக போச்சு. நீ ஆனால் இப்படி பேசுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. இப்படி பேசி உன் வாழ்க்கையில் உன் தலையில் நீயே தான் மண்ணை வாரி போட்டுக்கிற. என் தலையில் மண்ணை வாரி போட்டது உங்கள் புள்ளத்தை. உங்கள் புள்ள என்றைக்கே போட்டுட்டாரு. நான் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தனியாக வாழ கற்றுக்கிட்டேன். இப்போ நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா அத்தை? நான் நிம்மதியாக இருந்தாலே உங்களுக்கு பொறுக்காதா? ஓ, அப்போ நீ நிம்மதியாக இருக்கியா? அப்போ நான் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கேனா? ஆக மொத்தத்தில் எல்லாருமே அவங்களோட விருப்பத்துக்கு ஒன்றுத்தையும் பண்ணி என் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டீங்க. எப்படி என் புருஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நோகடிச்சு சாகடிச்சிங்களோ அதே மாதிரி இப்போது என்னை நோகடிச்சு சாகடிக்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்கா. நான் செத்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் கூடி ஒன்றா உட்காந்து சிரித்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்கியா உடனே, அத்தை எதுக்காக இப்படி தேவைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த ராதிகா இங்கே இருக்கிறது பிடிக்கலடி, அவளை முதல்ல வெளியே அனுப்பு. அத்தை, அது என்னுடைய முடிவு கிடையாது, அது உங்களுடைய முடிவு தான். நீங்கள் கோபி இருக்குன்னு சொன்னீங்க, கோபி இப்போ ராதிகா இருக்குன்னு சொல்கிறாரு. ராதிகாவுக்கு அடுத்தது அவங்க அம்மா இருக்குன்னு சொன்னாலும் அவங்க அம்மா இங்கே தான் வருவாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ இத்தனை நாள் ஓன் வீடுன்னு சொன்னியே, அதுக்கு என்ன போட்டு சொல்ல போகிற? ஆமாத்த, இது என் வீடு தான். ராதிகா, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது கோபியோட விருப்பம், அதனால் நீங்கள் இருந்துக்கோங்க, எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த வீட்டில் நீங்கள் தங்குறதுக்கு வாடகை மாதிரி மாதம் ஒரு அமௌண்ட் என்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதான். புரியுதா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல, ராதிகா ஒன்று சரிங்க பாக்கியா, நான் கோபியிட சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமாத்த, அவங்க ஒன்றும் சும்மா இல்லை, இந்த வீட்டில் ஒரு வாடகை இருக்கிறவங்க மாதிரி தான் அவங்களும் இனிமேல். ஸோ வாடகை இருக்கவங்க எப்படி காசு கொடுத்துட்டு வாடகை இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களும் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் வாடகைக்கு காசு கொடுத்துருவாங்க. என்ன பாக்கியா, என்ன பேசுகிற நீ? அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீன்னு சொன்னால் அவள்கிட்ட போய் வாடகை வாங்கிட்டு இருக்க? ஏ பாக்கியா, நீ தெரிஞ்சுதான் பண்ணுறியா? அத்தை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு யார் இங்கே இருக்கிறதையும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அது போதும். ஓ அப்படியா? சரி பாக்கியா, சரி, நீ அவ்வளோதானே, உனக்கு எந்த பிரச்சனை இல்லைல்ல? இந்த ராதிகாவை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறது எனக்கு தெரியும். என் பிள்ளைகிட்ட நான் என்ன சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். இது வரைக்கும் என் புள்ள என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் இப்போது அம்மா முக்கியம்னு இந்த அளவுக்கு அவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ராதிகா, நீ இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. உன்னை பழைய மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ராதிகா சொல்லிட்டு போகிறாங்க. பாக்கியா ஒன்று, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ராதிகா, கண்டிப்பாக கோபி இருக்க வரைக்கும் உங்களை இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் போயிட்டு கோபியை நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா, எங்களையும் வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதிகா, நான் தான் சொன்னால ஆரம்பத்துலேருந்து எனக்கு கோபி மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீங்களும் கோபியும் சேர்ந்து வாழணும், அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து ஆசைப்பட்டேன். சாரி பாக்கியா, நான் கூட இடையில கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு ராதிகா பாக்கியாவுக்கு நன்றி சொல்கிறாங்க.